ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு புதத்திய யோகமானது உருவாக போகுது. இந்த யோகத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதத்திய யோகனா என்ன, அந்த புதத்திய யோகம் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. புதத்திய யோகம் அப்படிங்கிறது ஒரு பயிற்சினால் வர்றது கிடையாது. பல கிரகங்களுடைய பயிற்சி வர்றதுனால தான் இந்த யோகமானது உருவாகுது. அதுவும் இந்த ஜூன் மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம். இந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய பல கிரக பயிற்சிகள் காரணமாக தான் இந்த புதத்திய யோகமே உருவாயிருக்கு. மெயினாக சொல்லப்போனால் ஆட்சி பெற்று அமரக்கூடிய 2 முக்கிய கிரகங்கள் தான் இந்த புதத்திய யோகத்துக்கு மெயின் காரணமே. ஸோ ஆட்சி பெற்று அமரக்கூடிய 2 முக்கிய கிரகங்கள் என்னென்ன, அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புத்திக்கு கூர்மையாக விளங்கக்கூடியவர். நம்மளுடைய ஜாதகத்தில் புதன் சாதகமாக இருந்தால் நமக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். சாதகமற்ற இருந்தால் புத்தி மங்கி இருக்கும். அதனால தான் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது படிப்புக்கு புதன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஸோ புதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாகவே சீக்கிரமாக நகரக்கூடிய ஒரு கிரகம். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு ஈஸியாக மாறுவதில் இவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. அப்பேற்பட்ட புதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல கிரக பயிற்சிகளால் புதத்திய யோகத்தை இந்த 2024 ஜூன் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு உருவாக்குறாரு. இது மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. எப்பயுமே சூரியனை ஒட்டி தான் புதன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சஞ்சாரம் செய்வார். சூரியன் பயிற்சிக்கு சில நாட்களுக்கு முன்போ அல்லது பின்போ புதனுடைய பயிற்சி நடக்கும். இது வழக்கம் போல் எல்லா மாதங்கள்லேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் எல்லா மாதங்களில் நடக்கிறத காட்டிலும் 2024 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய இந்த ஒரு பயிற்சி ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லப்படுது. ஒரு சில கிரகங்களுடைய பயிற்சி மிக மிக முக்கியமானவையாக அமையுது. காரணம், ஒரே சமயத்தில் பல கிரகங்கள் அதிகம் பலம் பெற்று ஆட்சியாக அமரக்கூடிய அமைப்பினால தான் இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது. அதனால தான் புதத்திய யோகமே உருவாகுது. எந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிக்கு எப்போது பயிற்சி ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த புதத்திய யோகத்துடைய பலன் மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம். அதே போல் ஒவ்வொரு மாதமும் நவக்கிரகங்களில் 3 அல்லது 4 கிரகமாவது ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு சஞ்சரிக்கும். இதில் குறிப்பாக சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். சூரியனுடைய இந்த மாதாந்திர பயிற்சி பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தமிழ் மாத பரப்பை குறிக்கும். சூரியனை ஒட்டி தான் எப்பொழுதுமே புதன் சஞ்சாரம் செய்வார். சூரிய பயிற்சி சில நாட்களுக்கு முன்போ பின்போ புதனுடைய பயிற்சி நடக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் 14ஆம் தேதி புதன் பயிற்சி நடக்குது. ஜூன் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய பயிற்சி நடக்குது. ஸோ இந்த புதத்திய யோகத்துக்கு இந்த பயிற்சிகள் மட்டும் காரணம் கிடையாது, வேறு சில பயிற்சிகளும் மெயின் காரணங்கள். அதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. புதன்த்திய யோகத்துக்கு இன்னொரு முக்கியமான பயிற்சினா அது செவ்வாய் பயிற்சி சொல்லலாம். இந்த ஜூன் மாதம் நடந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பயிற்சிகளில் இந்த செவ்வாய் பயிற்சி ஒன்று. கடந்த சில மாதங்களாகவே பகை கிரகங்களோடு சஞ்சரித்து வந்த செவ்வாய் அதிலிருந்து விலகி தன்னுடைய ஆளும் வீடான மேசராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரித்திருக்கிறாரு. குறிப்பாக ராகுவிடமிருந்து விலகி மேசராசியில் தனித்து செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரித்திருக்கிறாரு. இது பல ராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் மேசராசியில் ஜூன் 1ஆம் தேதி அன்றைக்கே பயிற்சி ஆகிட்டார். அதனால் இந்த பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதத்திய யோகத்துக்கு மெயின் காரணமாக திகழ்கிறது. அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய புதன் பயிற்சி மாத கோள்கள்லேயே ஒரு மாதத்திற்கு குறைவான காலத்தில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது புதன். ஜூன் மாதம் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்கிறாரு. ரிஷபராசியில் இந்த புதன் பயிற்சி 3 ராஜயோகங்களை ஏற்படுத்துது. இதுவும் புதத்திய யோகத்துக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்று சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த புதத்திய யோகத்துக்கு இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கிர பயிற்சி. ஸோ சுக்கிர பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசியில் ஆட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் ஜூன் மாதம் 12ஆம் தேதி புதன் ஆட்சி செய்யக்கூடிய வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இது லக்ஷ்மி நாராயண யோகத்தை ஏற்படுத்துது. இதுவும் புதத்திய யோகத்துக்கு ஒன் ஆஃப் த ஒரு ரீசன்.
அதுக்கப்புறமா இந்த புதன் பயிற்சிக்கு அடுத்ததாக வரக்கூடிய சூரிய பயிற்சி. ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிப்பார். இது புதிய தமிழ் மாத பிறப்பை குறிக்கும். சூரியன் தற்பொழுது ரிஷப ராசியில் சஞ்சரித்திருந்த வைகாசி மாதமானது ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் புதனின் வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுவார். அப்போ ஆணி மாத பிறப்பை குறிக்கும். அப்போ ஆணி மாதமும் புதத்திய யோகம் கட்னி ஆகுது. அப்புறம் இந்த புதத்திய யோகத்துக்கு இன்னொரு மெயின் காரணம் குரு பயிற்சியும் கூட சொல்லலாம். மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி நடந்து முடிந்தது. ரிஷபராசியில் குரு பகவானுடைய சஞ்சாரம் செய்து பல ராசிகளுக்கு நல்ல பலனை வழங்கிட்டு இருந்தார். இருப்பினும் குரு பயிற்சி நடந்த 2 நாட்கள்லேயே சூரியன் குருவோடு ரிஷபராசியில் சஞ்சரித்திருக்காரு. இது குரு அஸ்தங்கமாக உருவாயிருக்கு. ஜூன் மாதம் குரு பயிற்சி இல்லை என்றாலும் கூட சூரியன் அடுத்த ராசிக்கு பிரவேசிக்கிறதுனால குருவின் அஸ்தகம் விலகி குருவுடைய முழுமையான சுப பலன்கள் கிடைக்க இருக்கு. அதனால தான் இந்த புதத்திய யோகத்துக்கும் குரு பயிற்சி ஒன்று காரணம்னு சொல்லப்படுது. ஆக மொத்தம் இந்த புதத்திய யோகம் உருவாகிறதுக்கு இத்தனை கிரக பயிற்சிகள் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்க போகுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு புதத்திய யோகம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தை மாற்ற செய்யும். அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்தை மாற்ற செய்யும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நியாயம் நேர்மை இதுதான் வாழ்க்கை என்ற மாதிரி புதத்திய யோகத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது. இந்த டைம் எல்லா வகையிலையும் நல்லதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். பணவரவு நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலே பயங்கரமாக கூடும். எதிர்ப்புகள் இருக்கிறது எல்லாமே இனி உங்களுக்கு விலகி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியத்தை கூட இந்த புதத்திய யோகத்தினால மீண்டும் செய்து முடிக்கக்கூடிய முயற்சி மேற்கொண்டு செய்து முடிக்க முடியும். வெளியூரிலிருந்து வர வேண்டிய தாள்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக சாதகமானதாக வந்து சேரும். உங்களில் சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அப்படி வந்ததுன்னா அது தங்கிறதுனால நன்மைதான். வீண் விளக்கு விவகாரங்கள்லாம் வரும். அதிலலாம் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களில் சிலருக்கு வெளியூர் பயணம் செல்வதற்கு வாய்ப்பு வரும். அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எதிர்பாலினத்தரோடு பழகும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்கக்கிட்ட உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம்லாம் சுமாராக தான் நடக்கும். பார்ட்னர்களோடு சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது இந்த புதத் யோகத்துக்கு பிறகு நல்லது. கடன் கொள்ளையெல்லாம் தலை தூக்கலாம். எச்சரிக்கையாக எதிலையும் முடிவெடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது கூட கூடுதல் பணிசுமையும் இடமாற்றமும் ஏற்படும். அலைச்சல் போன்றவை கூட இருக்கக்கூடும். தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு சேரும். ஸோ தடைப்பட்ட பணம் கைக்கு சேருவது ப்ளஸ்ஸு. மித்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெகட்டிவ். ஸோ கவனமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் இருக்கணும். குடும்பத்தில் கூட அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை இந்த புதத்திய யோகத்துக்கு பிறகு அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் உண்டாகும். அதனால் கணவன் மனைவியை ஒருவர் புரிந்து செயல்பட பாருங்கள். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டணும். இல்லைனா பிள்ளைகள் நலனில் பாதிப்பு ஏற்படும். வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். இல்லைனா வாகனங்களில் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதிலும் தேவையற்ற வீண் கவலை உண்டாகும். அந்த மாதிரி உண்டாகக்கூடிய கவலையை குறைத்துக்குங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாம். பயணங்கள் செல்லும்போது கண்டிப்பாக அந்த பயணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கடன் விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்கணும். இல்லைனா கடனில் ரொம்ப முழுகிடுவீங்க. துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு யோகக்காரன் சுக்கிரனால் உங்களுக்கு புதத்திய யோகத்தில் நல்ல ஒரு கேந்திரம் பெறுவீங்க. இதனால் எதையும் சாதிக்கக்கூடிய திறமை அதிகமாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்க முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியும். புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கிறது. அவர்களால் நன்மை உண்டாகிறது. இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களும் நடக்கும். சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதம் ஏற்படலாம். ஸோ அப்படி தாமதம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த இது எல்லாமே ஓகேவாக இருக்கும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த புதத்திய யோகத்தினால இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப மகர ராசிக்காரங்க நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.